வணக்கம் நண்பர்களே. திருவள்ளூரில் ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய சின்ன குழந்தைய தூக்கிட்டு போய் மிக கொடூரமான பாலியல் சித்திரவதை பண்ணி தப்பிச்சு போன ஒரு நபர். சம்பவம் நடந்து 2 வாரங்களுக்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட காவல்துறை கடுமையான தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஃபோட்டோ வச்சும் தேர்ந்ததுக்கப்புறம் 13 நாளுக்கு அப்புறம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க. எப்படி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த சிசிடிவியில் இருந்த அதே கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டுருக்கான். அதில் பீஸ் அப்படின்னு சொல்லி அமைதி, பீஸ்னா அமைதி தானே அப்படின்னு எழுதின ஒரு பிரேஸ்லெட்டை கையில் போட்டிருக்கான். நேபாள மொழியில் ஒரு டாட்டு கையில் போட்டிருக்கான். இந்த 2 அடையாளங்கள் வச்சு தான் உறுதிப்படுத்தி சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ண பிறகு அவன் யார் அப்படின்னு பார்த்தா, நேபாளத்தை பூர்வீகமாக கொண்டவர், சின்ன வயசுலேருந்து அசாமில் வளர்ந்துருக்காரு. ராஜு பிஸ்வகர்மா அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. ராஜு பிஸ்வகர்மா அப்படின்ற பேருடைய அந்த குற்றவாளி இவன் அன்னைக்கு என்ன கலர் ஆடையை போட்டிருந்தானோ அதே உடையோடு தான் தெரிஞ்சிருக்கான். இது எல்லா அடையாளங்களையும் வைத்து ஒரு குற்றவாளியை அடையாளம் கண்டு காவல்துறை கைது பண்ணுறதுக்கு மிக எளிமையாக இருந்திருக்கு. இவன் நேபாள் பூர்வீகம், அசாமில் பிறந்து வளர்ந்துருக்கான். ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் இருக்க அந்த சூலூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வேலை நேரம் இரவு பணி. வேலையை முடிச்சுட்டு பகல் அப்படிங்கிட்டாவது சுற்றிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், கல்யாணம் ஆகி 10 நாளில் இவனோட கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. கட்டின பொண்டாட்டி 10 நாளில் விட்டுட்டு போனதுனால ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இவன் அப்படி பெண்களாலே பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு குரூர புத்திக்குள்ளாகும் கஞ்சா இது மாதிரியான போதை பழக்கத்திற்கும் ஆளாயிருக்கான். இவனோட கைபேசி வாங்கி பார்த்ததில் அளவுக்கு அதிகமான பாலியல் பழங்களையும் இருந்ததாகவும் காவல்துறை தரப்புலேருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இருக்கிற பெரும்பான்மை கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே பழகி வச்சுருந்துருக்கான். குடும்பமும் கூட இல்லை, மனைவி இல்லை, தனியாளாக இருக்கான், வேலை பார்க்குறான். இரவில் வேலை பார்த்துட்டு பகல் நேரங்களில் தனியாக போகிற மின்சார ரயில்களில் சென்னையிலேருந்து சூலூர்பேட்டை போகிற அந்த ரயிலில் சும்மாவே போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி பயணம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி பயணம் பண்ணிட்டு இருக்க காலங்களிலையும் சில பெண்களை பாலியல் அத்துமீறல் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் காவல்துறை விசாரணைகளை தெரிவிக்கிறாங்க. இப்போது இந்த சிறுமி பாதிக்கப்பட்டது புகார் ஆயிடுச்சு. சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, விசாரிக்கிறாங்க. இதை இல்லாமல் புகாருக்கு வராமல் வேறு ஏதும் இவரால் வேறு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களா, இவன் இப்படி வேறு ஏதாவது சினிமிஷத்தில் ஈடுபட்டுருக்கானா அப்படின்ற கோணத்திலையும் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை நடக்குது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. நீதிமன்றம் ஒரு தண்டனையை கொடுக்கும். ஒரு புறம் இருந்தாலும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு, இந்த மக்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது முழுக்க கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்கவே கொலை பாலியல் சீண்டல்கள் அப்படின்னு சொல்லி நடக்குது. இதில் பெரும்பான்மை குற்றங்கள் பிற மாநிலத்திலிருந்து பிழைக்க வந்த நபர்களால் நடக்குது. இதை இந்த அரசாங்கம் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ரொம்ப நீண்ட காலமாகவே தமிழ்நாடு நலம் சார்ந்த சமூக இயக்கங்கள், அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இன்னர் லைன் பர்மிட், அதை உள்நுழைவுக்கான அனுமதி. எங்கள் தமிழ்நாட்டில் வரனா நீ என்ன தேவைக்காக வர்ற, அதான் எங்கே வேலைக்கு போகிற, எத்தனை நாள் தங்க போகிற அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணைகளும் பதிவுகளும் காவல்துறை தரப்பில் பதிவு பண்ணிட்டு அவன் எங்கே வேலை செய்ய போகிறானோ அந்த நபர்கள்கிட்ட, இப்போ ஒரு நிறுவனத்தை வேலை செய்யணும், இப்படிப்பட்ட நபர் உங்கள் நிறுவனத்துக்கு வேலை செய்ய வராரா அப்படின்றதையும் உறுதிப்படுத்தி ஒரு மாதம் இந்த நபரோட நடமாட்டத்தையும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றது ஒரு கண்காணிக்கப்படும்படியான ஒரு அமைப்புகள் உருவாக்கப்பட்டு இப்படியான ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படும் பொழுது ஓரளவு இப்படியான குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அரசு தரப்பில் இந்த எருவ மாட்டுக்குடியில் மழை பெஞ்ச மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போது வர்ற ஆட்கள் எல்லாம் விமானத்தில் வர்றான். இப்போ எல்லாம் அன்றாடங்காட்சியாக தன்னோட அன்றாட பிழைப்பு ஓட்டவே கூலிக்கு வேலைக்கு போய் சம்பாரித்து ஏதோ 2 கிராம் 3 கிராம் 5 கிராம் ஒரு பவுனுன்னு தோடு நகைன்னு சொல்லி பெண்கள் அப்படி போட்டுக்கிட்டு இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல விமானத்தில் பெண்கள் கழுத்தில் இருக்க சங்கிலியை பறிச்சுட்டு அடுத்த விமானத்தில் ஏறி போகிற அளவுக்கு திருடர்கள் வளர்ந்துருக்கானுங்க. இப்போ இவங்களை தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் இப்போ சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த சம்பவம் அப்படி தான். தொடர்ச்சியாக ஒரு வழியில் அதை பறிச்சுட்டு விமானத்தில் தப்பிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆனால் காவல்துறை பிடிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப காலமாகவே விமானத்தில் நகையை திருடிட்டு நகையை படிச்சுட்டு இங்கே ஒரு இடத்துல மாற்றிட்டு வேற ஆளாகவே போயிடுறாங்க. எங்கே யார் வந்தால் எவன் குற்றம் நிகழ்த்தினா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது காவல்துறைக்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பு யார் கொடுக்குறது? நகை இழந்தவனாக இருக்கட்டும், பொருளை இழந்தவனாக இருக்கட்டும், உயிர் இழந்தவனாக இருக்கட்டும், நீங்கள் வழக்கு நடத்தி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அப்புறம் இழந்த பொருளை மீட்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு பெரிய போராட்டம். இதுக்கிடையில் மனித உயிர் இழப்புகளும் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்த மண்ணில் வாழக்கூடிய இந்த பூர்வீகுடிகள், இந்த மண்ணின் மக்களுக்கான பாதுகாப்பை இந்த அரசு எப்படி உறுதிப்படுத்த போகிறது? பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, சக மனிதர்களுக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்குது. வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஒரு காலத்தில் அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வெளியில் நடமாடவே அச்சமூட்டக்கூடிய சூழலாக இருக்குது. போதையில் அரசாங்கம் வைக்கிற போதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி கஞ்சா அப்படின்னு அது இதுன்னு ஏதோ பேர் சொல்லி போதை பழக்கங்கள் சகஜமாயிருச்சு. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், இளைஞர்களே வெறும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு மனநிலை பிறழ்வான சமூகமாக உருவாகி கொண்டிருக்காங்க. இதுக்கு இடையில்
அடையாளமே தெரியும், வந்த இடமும் தெரியாமல் போன தடமும் தெரியாமல் வந்துட்டு இப்படியான குற்ற சம்பவங்கள் நிகழ்த்திட்டு போயிட்டு இருக்க வட மாநில இளைஞர்கள் பெருமளவில் இருக்காங்க. இவங்களை கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு கிடையமாகவும் இருக்கும். சரி, வட மாநிலத்திலேருந்து வடநாட்டில் இருந்தும் இப்படி தான் வராங்கன்னு பார்த்தா இப்போ மலேசியாவிலே தான் இறங்கிட்டாங்க. தமிழ்நாட்டோட இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த பாதுகாப்பு, இந்த காவல்துறை, இந்த லட்சணத்தெல்லாம் பார்த்துட்டு மலேசியாவிலேருந்து சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க 4 பேர். அதில் ஒருத்தன் நாகப்பட்டினத்துக்காரன், எங்கள் தமிழ்நாட்டுக்காரன், அவனோட நண்பர்களாம் அந்த 4 பேர். சரி, வந்தாங்க, சுற்றுலா போகிறோன்னா அவனுக்கான செலவுக்கு பணம்லாம் சம்பாதிச்சு தான் எடுத்துகிட்டு வரணும். வந்தவங்க சுற்றுலா ஊர் சுத்த பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் திருட இறங்கிட்டாங்க. அதுவும் நல்வாய்ப்பா ஆளுகள்லாம் அந்த அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி காவல்துறையில் ஒப்படைச்சிட்டாங்க. அமைதி பூங்காவா ஒரு காலத்தில் இருந்த தமிழ்நாடு இப்போ ஒரே கொலை களமாக மாறிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் விட்டு குத்து கொலை போதை இப்படின்னு சொல்லி வாழ்வதற்கு தகுதி இல்லாத மாநிலமா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு, கேள்வி உருவாகிற அளவுக்கு மாநிலத்தோட நிலைமை போயிட்டு இருக்கு. மாநிலத்தோட மக்கள், குழந்தைகள், பெண்கள் இவங்க எல்லாருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துகிற விதமாக வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய நபர்களை யாரும் இங்கே வரக்கூடாது, போகக்கூடாது அப்படின்றது என்ன கிடையாது. நமக்கான தொழில் வாய்ப்புகள் இருக்குது, வேலைக்கான ஆட்கள் தேவை இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் வருகிற நபர்களை கண்காணித்தல் அல்லது ஒரு பதிவுக்குட்பட்டு என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டுக்கே தெரியணும் இல்லையா? அப்படியான ஒரு பதிவை மேற்கொள்ளும்படியான ஒரு அமைப்பை உருவாக்கணும். இந்த மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும். இனி இப்படி இந்த திருவள்ளூர் நடந்த இந்த ஒரு குழந்தை மாதிரியோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பட்டறை தொழில் பட்டறை வச்சு நடத்திட்டு இருந்தவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த நபரை தாக்குதல் நடத்தி கொலை பண்ணிவிட்டு இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போய் முயற்சி பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இழந்த உயிர், அவருக்கு கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் தான் இருக்குது, சின்ன குழந்தைங்களாம் வேறு இருந்ததாகவும் செய்தியில் போட்டிருந்தாங்க. இப்போது ஒரு குடும்பத்தோட தலைவர் போயிட்டார், ஒரு குழந்தை ஒரு தாயும் நிர்கதியாக நிற்கிறாங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இது மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. இது மாதிரியான தொடர் நிகழ்வுகள், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத தொடர் நிகழ்வுகள், மனிதர்கள் தொழில் பண்ணுறதுக்கும் வெளியில் நடமாடுறதுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆபத்தான மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. அதை தடுப்பதற்கு இந்த அரசுகளும், அரசமைப்புகளும், அரசியல் கட்சிகளும் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இனி இப்படி ஒரு குற்றச்சம்பவம் நடக்காமல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.